திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக சரவணன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தருமபுரி ஆட்சியராக சதீஷ், கிருஷ்ணகிரி ஆட்சியராக தினேஷ்குமாரும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக ஷேக் அப்துல் ரஹ்மான் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம் மாவட்டங்களின் ஆட்சியர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக சரவணன், நெல்லை மாவட்ட ஆட்சியராக சுகுமாரும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர்களை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக ஷேக் அப்துல் ரஹ்மான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக பாஸ்கர பாண்டியனை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், மாவட்ட ஆட்சியர்கள்ல என்னென்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, வேறு என்னென்ன இடமாற்றம், நியமன விவரங்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன? நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு IAS அதிகாரிகளை மாற்றி தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் சுமார் 15-20க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் முக்கிய மாவட்டங்களின் ஆட்சியர்களையும் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. அதன்படி டிஸ்ட்ரிக்ட் ஈரோடு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் கூடுதல் கலெக்டராக உள்ள சந்தீஷ் என்பவரை தருமபுரி மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. சென்னை மெட்ரோபாலிட்டன், அதாவது சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியாக செயல் இயக்குநராக உள்ள சரவணன் IAS-ஐ தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை டெப்டி செக்ரட்டரியாக உள்ள பிரதாப் IAS-ஐ திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி ஆணையராக உள்ள தினேஷ்குமாரை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராகவும், நகராட்சி நிர்வாகத்துறை இணை இயக்குநராக உள்ள ஷேக் அப்துல் ரஹ்மான் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த தர்பகராஜ் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் துறை இயக்குநராக உள்ள போகனச்சந்திரன் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதே போன்று பார்த்தோம் என்றால் திருவள்ளூர், திருவாரூர் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஆட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. அதே போன்று பல்வேறு துறைகளின் செயலர்களையும் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய இயக்குநராக இருந்த தட்சணாமூர்த்தி என்பவர் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கமிஷனராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கமிஷனர் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ் ஆக இருந்த அவர் கணேஷ் IAS டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் துறையின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சங்கர்லால் குமாவத் தமிழ்நாடு அரசின் கூடுதல், அதாவது தேர்தல் ஆணையத்தின் அடிஷனல் CEO-ஆக இருந்த சங்கர்லால் குமாவத் உள்துறையின் கூடுதல் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் ஆட்சியராக இருந்த பிரபு சங்கர் MTC சென்னை மாநகர போக்குவரத்து கழகம், அதாவது முக்கியம் தான் சென்னை மாநகர போக்குவரத்து கழக ஆணையராக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருநெல்வேலி கலெக்டராக இருந்த கார்த்திகேயன் எல்காட்டின் மேலாண் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை கலெக்டராக இருந்த பாஸ்கர பாண்டியன் தமிழ்நாடு ரோட் செக்டார் திட்டத்தின் ப்ராஜெக்ட் டைரக்டராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் அந்த புரோட்டோகால் மரபு என்று அழைக்கப்படும் அந்த புரோட்டோகால் துறையின் டெப்டி செக்ரட்டரியாக இருந்த பத்மதா IAS டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியின், விழுப்புரம் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியின் திட்ட இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்ட ஆட்சியர் சுமார் 20க்கு மேற்பட்ட IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதில் குறிப்பாக 10க்கு மேற்பட்ட மாவட்ட ஆட்சியர்களிடம் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசானது தற்போது அரசாணை பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.